ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு டைம் அண்டர்லேருந்து இப்போ ஒரு பிவைக்கு கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் படிச்சு பாருங்க. A, B, C are employed to do a piece of work for 529 rupees. A and B together are supposed to do 19 by 23 of the work, and B and C together 8 by 23 of the work. Okay. What amount should A be paid? அதாவது சிம்பிளா என்ன சொல்றாங்கக்கா, அதாவது A, B, C மூணு பேர் வந்து பார்த்தாக்கா 529 ரூபாய்க்கு வந்து பார்த்தாக்கா ஒரு வேலையை வந்து பார்த்தாக்கா செய்யறாங்களாமா. அதில் ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19 by 23 ஒர்க்கை முடிச்சிருவாங்க. பியும் சியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 8 by 23 ஒர்க் வந்து முடிச்சிருவாங்களாமா. ஓகேங்களா? இதில் ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இதான் வந்து பார்த்தாக்கா கொஷின். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கொஷினை படிக்கிறீங்கனாக்கா அந்த கொஷினில் வந்து என்ன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, என்ன வந்து கேட்குறாங்க, இது தனித்தனியாக கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? சிம்பிளாக பாருங்க கொஷின். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 23 ஒர்க்கில் 19 ஒர்க் வந்து பார்த்தினாக்கா முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஒர்க் அப்போ வந்து பார்த்தினாக்கா யார் பண்ணியிருப்பாங்க, சி தான் பண்ணியிருப்பாப்புல. அப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேங்களா? 1 - 19 by 23 இதுதான் வந்து பார்த்தினாக்கா ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தினாக்கா நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சி வந்து பார்த்தினாக்கா வந்து என்ன வரும், 4 by 23 ஒர்க் வந்து பார்த்தா முடிச்சிருப்பார். ஓகேங்களா? இந்த 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 டேட்டா என்ன பண்ணலாம், போய் நம்ம இங்கே போய் நம்ம டேட்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருங்க, பியுமே 4 by 3 ஒர்க் தான் முடிச்சிருப்பார். ஆமாம் தானே? ஏன்னா 8 by 23 4 by 23 அதானே? ஸோ நமக்கு நேரம் வந்துச்சுப்பார். ஸோ இப்போ இந்த டேட்டா போய் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே போடலாம். ஸோ இப்போ நம்ம கிடைக்கும் நமக்கு A is equal to இல்லை, ஓகே, A is equal to போடலாமே 19 by 23 minus 4 by 23. நம்ம என்ன கிடைக்கும், A வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு 15 by 23 ஒர்க் வந்து பார்த்தா முடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஒர்க்கை 50% பார்த்தினாக்கா வந்துட்டு A மட்டும் முடிச்சிருக்காரு. இப்போ அந்த 529 அந்த அமௌண்ட்டில் இவர் அமௌண்ட் வந்து நீங்கள் கிடச்சிருக்கும். ஸோ அவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அதுக்கு நம்ம வந்து கிடச்சிருக்கோம் அவருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணாக்க என்ன வரும், 2 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். 15 × 23 என்ன வரும், 15 11 3 2. அப்போ 345 rupees வந்துருப்பாரு. 345 rupees தான் இதுக்கு ஆன்சர், ஏவுக்கான அமௌண்ட். ஓகேங்களா? சி கொஷினை பாருங்க. கொஷின் தான் நல்லா வந்து பார்த்து பெருசாக ஏதோ பெரிய நம்பர்லாம் இருக்குது. ஆனால் சிம்பிளான சம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்னாக்கா இதுதான். ஓகேங்களா? தேங்க்யூ.